எம்பாரு தெரியுமாரு ஏன் தப்பு பண்ணுற? கஞ்சா குடித்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தெரியாதா? சாப்பிட்டியாடா? போதைப் பொருட்களை கடத்தி விற்றதாக நடிகர் மன்சூர் அலிகானின் மகனும் கடமான் என்ற படத்தின் நாயகனுமான அலிகான் துக்ளக் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே இந்த வழக்கில் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட 10 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு மெத்தபெட்டமைன், ஓஜி கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்களை பயன்படுத்தியதோடு அவற்றை கடத்தி பலருக்கு விற்று வந்ததாக அலிகான் துக்ளக் உள்ளிட்ட 7 பேரை ஜே நகர் போலீசார் கைது செய்தனர். அவர்களை அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் அழைத்து வந்த நிலையில் அங்கு காத்திருந்த நடிகர் மன்சூர் அலிகான் வளாகத்தில் டீ வாங்கி குடித்துவிட்டு புலம்பியபடியே சுற்றி கொண்டிருந்தார். கஞ்சாவை அடிச்சா குடிச்சா உண்டு, ஆத்மாவுக்கு அடிச்சா ஜெயில் கிடையாது. கஞ்சாவை அடிச்சா இதெல்லாம் கொடுப்பாங்க, எனக்கு தான் தெரியும். இப்போ அது போதை இல்லையோ, இதுதான் போதையோ. இந்த போதை ஒன்று வரலான்னு போட்டுருக்கேன்னு பயவில் அடிச்சிருப்பானுங்களோ, இந்த பயவில் ஸ்பிரிட் கூட கொடுத்துருக்கேன். அப்படிதான் நினச்சிருக்கோம். அதான் இது அடிச்சிருக்கோம், தெரியல. பார்த்துக்கலாம், அதான் உங்களுக்கு தான் தெரியும். எப்படியும் தனது மகனுக்கு ஜாமீன் கிடைத்துவிடும் என்று காத்திருந்த நிலையில் மகனுக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டதால் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் காணப்பட்டார் மன்சூர் அலிகான். போதைப் பொருள் பயன்படுத்தும் நபரின் செல்போனில் தனது மகனின் நம்பர் இருந்ததால் போலீசார் கைது செய்து விட்டதாகவும், தனது செல்போனில் நடிகைகள் நம்பர் இருக்கு, அப்படியென்றால் தன்னை கைது செய்து விடுவார்களா என்று விதண்டாவாதமாக கேள்வி எழுப்பினார் மன்சூர். யாரோ ஒருத்தன் கல்பிரேட்ஸ் முன்னாடி பிடிச்சவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. அவங்க ஃபோனில் இருந்து இவன் லிங்க் இருந்திருக்கு, இவனை ஃபோன் நம்பர் இருக்குது, இவன் பேர் இருக்குது. அதான் சொன்னேன், இப்போ என் ஃபோனில் கூட பல நடிகைகள் ஃபோன் நம்பர் இருக்குது. நான் படத்துக்காக புக் பண்ணுறதுக்கு பேசியிருப்பேன். அதை பார்த்துக்கலாம், கோர்ட்டில் பார்த்துக்கலாம். தனது மகனுக்கு சிகரெட் பிடிக்கும் பழக்கம் உள்ளது என்பதே தனக்கு தெரியாது என்ற மன்சூர் அலிகான் தனக்கான நேரம் வரும்போது பார்த்துக் கொள்வதாக கூறி சென்றார். இவன் குடிச்சா எடுத்தானா எடுக்கலையே அது தெரியாது. அவன் சிகரெட்டு கூட குடிப்பான்னு எனக்கு இத்தனை வருஷமாக தெரியாது. இவன் வச்சுருந்தா தப்பு பண்ணியிருந்தா அதை பார்க்கலாம். ஆனால் அவன் ஏதாவது காரில் பிடிச்சாங்களா, ஏதாவது வஸ்து பிடிச்சாங்களா, அவன் ஏதாவது அடிக்கிற மாதிரி பார்த்தாங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எவனோ சொல்லியிருக்கான், அந்த சொல்கிறது கேட்டு இவனை பிடிச்சிட்டு போகிறாங்க. ஏன்னா நான் எளிவனாக இருக்கேன், ஏமாலியாக இருக்கேன், இளைச்சவனாக இருக்கேன். ஆமாம், ஊருக்கு இளைச்ச ஆலமத்து பிள்ளையாருங்கிற மாதிரி மன்சூர் அலிகான்னா ரொம்ப இளைச்சவனாக இருக்கேன். நேரம் வரும், அப்போ நான் பொங்குவேன். இதற்கிடையே அலிகான் துக்ளக் பயன்படுத்திய செல்போனில் அவர் மெத் என்னும் போதைப் பொருளை மூக்கில் வைத்து உறிஞ்சும் வீடியோக்கள் இருந்ததாகவும், அவர் போதைப் பொருள் பயன்படுத்துவதை வீடியோவாக எடுத்து தனது செல்போனில் சேமித்து வைத்திருந்ததாகவும், அதனையே ஆதாரமாக கொண்டு அலிகான் துக்ளக் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் அலிகான் துக்ளக் திரைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் பார்ட்டிகளில் பங்கேற்போருக்கும் மெத் என்னும் போதைப் பொருளை சப்ளை செய்தது அவரது ஆன்லைன் வங்கி பண பரிவர்த்தனை மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். அம்பத்தூர் நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி மன்சூர் அலிகானின் மகன் உள்ளிட்ட 7 பேரும் 15 நாட்கள் காவலில் சிறையில் அடைக்கப்பட்டனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.